எல்லா மக்களுக்கும் புரிந்த ஒரு போதனை தான் பாருங்க இந்த சுவிசேஷ போதனை, இந்த சத்தியம். அந்த இடத்துல சொல்றாரு 17ஆம் வசனத்துல, பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம இருக்கும்படி அவர்களை எச்சரிக்கை படுத்துங்க. பணக்காரர்கள் சில நேரம் பணம் நிறைய வந்துட்டப்போ சில நேரம் அது அவங்களுக்கு ஒரு சோதனை ஆயிடுது. அது நிறைய வந்துட்டதுனால அவங்க ரொம்ப பத்திரமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நீ ஞாபகப்படுத்து, பிரசங்காராகிய நீ அவங்க பணத்தை பார்த்து அவங்க பணக்காரா இருக்காங்கன்றது மயங்கிடாத. அவனுக்கு சத்தியத்தை சொல்லி இல்லைன்னா அவன் கெட்டு போயிடுவான். அந்த பணத்தை நம்பி வாழாத, அந்த பணத்தை கொடுத்த தேவனை நம்பி வாழ. வாசிப்போமா 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17 பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். எவ்வளோ பேலன்ஸாக போதிக்குது பாருங்க பைபிள். இருமாப்பா இருக்க வேண்டாம், ஐஸ்வர்யத்தை நம்பிக்கையா இருக்க வேண்டாம். ஆனால் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. ஆஹா, என்ன வார்த்தைகள்! அது சொல்லாமா அந்த வார்த்தைகளை நாம் எல்லாம் சொல்லுங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நம்பிக்கை வையுங்கள். சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. இவர் எதுக்கு கொடுக்குறாரு? அனுபவிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. நாம் அனுபவிக்கிறத பார்க்குறப்போ அவர் சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளை நான் கொடுக்குற நன்மைகளை அனுபவிக்கிறப்போ நான் சந்தோஷப்படுகிறேன். அதுபோல தான் தேவன். அல்லது இப்படி சொல்லணும், நாம் அவரை போல தான். நம்மளை போல அவர் இல்லை, அவரை போல தான் நாம். இந்த விதத்தில் நம்ம பிள்ளை நம்ம கொடுக்குற நன்மைகளை எப்படி அனுபவிக்கிறப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ, அவர் நாம் அனுபவிக்கிறப்போ அவர் சந்தோஷப்படுகிறார். அப்போ புதிய ஏற்பாட்டை கரெக்டாக வாசிக்கணும் பாருங்க. புதிய ஏற்பாட்டு பணக்காரர்களுக்கு எதிரி கிடையாது, பணத்துக்கும் எதிர்த்து ஒன்றும் கிடையாது. சில வசனங்கள் அப்படி வாசிக்கிறப்போ மேல் பூச்சா அப்படி தெரியும். ஆனால் அது கரெக்டாக கான்டெக்ஸ்டோட வியாக்கியானம் பண்ணணும். ஒட்டுமொத்த வேத போதனையை நாம் எடுத்து கொள்ள வேண்டும். அதுபோல தான் 1 தீமோத்தேயு 4 தான் நான் சொன்னேன். அப்போ சொன்னேன் 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்க வேண்டாம், 4ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே தான் பவுல் சொல்கிறாரு, கள்ள போதவர்களை நம்பாதீங்க. அவங்க சொல்லுவாங்க அனுபவிக்கிறது தப்பு, சில உணவுகளை அனுபவிக்கிறது தப்பு, திருமணத்தில் வர்ற இன்பத்தை அனுபவிக்கிறது தப்பு. இல்லை, தேவன் நமக்கு எல்லாத்தையுமே தேவன் உண்டாக்கினது எல்லாமே நல்லது. தேவன் உண்டாக்கினது எல்லாமே நல்லது. எல்லாத்தையுமே நன்றியுடன் நீ ஏற்றுக்கொண்டன்னா அதை தேவனுடைய வசனத்தை கொண்டு ஜெபத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்தின